ஹலோ வாய்ஸ் ஹை டு ஆல் அண்ட் இன்னைக்கு இன்னொரு vlog தான். ஸோ இந்த vlogல வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக டே வந்து November 28. November 30 வந்து நம்மளுக்கு இபிஎஃப்ஓ எக்ஸாம் இருக்குது. ஸோ அதை நான் ஒழுங்காக பண்ணணும். ஸோ இபிஎஃப்ஓ வந்து சிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ் மாதிரியே அந்த சிலபஸ் எல்லாமே இருந்தாலும் ஒரு சில ஆட் ஆன் டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வருது. ஸோ லேபர் லா வருது, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் வருது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு புக் கம்பைல்ட் புக் வச்சு தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட ஃபண்டமெண்டல்ஸ், அக்கௌண்டிங் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறையா லேபர் லா வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அந்த இதிலலாம் போய் பார்த்து கொஞ்சம் படித்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ப்ரிப்ரேஷன். ஆனால் நம்ம ஜிஎஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் நான் சொல்கிறேன், அது படிக்கிறப்போ நம்ம இதில் ஸ்ட்ராங் ஆகிட்டனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நிறைய பிஒய்க்யூஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ November 30 வந்து யாராவது இபிஎஃப் எழுத போகிறீங்கன்னா ஜஸ்ட் டூ கமெண்ட். ஸோ தட்ஸ் இட், பை. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஜேர்னி இருக்கும். ஆனால் யூபிஎஸ்சியோட ஜேர்னின்றது ஒரு சாதாரண பயணம் இல்லை. It's a journey from distractions to clarity, from fear to courage, from doubt to faith. இந்த வீடியோவில் உங்களோட படிப்பு எப்படி இருக்கணும்னு இல்லை, உங்களோட மைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஐ வில் டீச். பிகாஸ் மைண்டை மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி இஸ் சிம்பிள். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிற ஆளாக இருக்கணும்னா மன்னிச்சுக்கோங்க, சைலன்ஸாக நீங்கள் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணணும். உங்களோட புக்கில் ஓப்பன் பண்ணும்போது மைண்டில் ஒரு சுவாரஸ்யம் வரும். அப்போது அந்த மைண்டை நீங்கள் சொல்லணும், இன்னும் ரெடி ஆகலை, நம்மளால் முடியுமா, இந்த சாப்டர் ரொம்ப கஷ்டமே அப்படின்ற மாதிரியான பல குழப்பங்கள் உங்களோட மைண்டில் வரும். ஆனால் நீங்கள் சிரிச்சுட்டே சைலன்ஸில் இருந்து இந்த விஷயத்த என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும், ஆனால் அதுக்கு நான் ஒன்று பண்ணணும், இப்போ அதை நான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் நான் என்னன்றதை சொல்கிறேன். 30 செகண்ட் சைலண்ட்டாக ப்ரீத் பண்ணுங்கள். 4-4-4-4 பாக்ஸ் ப்ரீத்திங் பண்ணுங்க. லுக் அட் த பேஜ் வித்தவுட் டச்சிங் த பென் ஃபார் 10 செகண்ட். அந்த பேஜை உத்து பாருங்க. நீங்கள் உத்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு பாஸ் எடுங்க, நிப்பாட்டுங்க. அப்புறம் அந்த பாஸ்க்கு அப்புறம் ஒரு அவேர்னஸ் நீங்களே கிரியேட் பண்ணுங்க. அந்த அவேர்னஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். கிளாரிட்டி வில் கிரியேட் மார்க். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்சி புக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், சிலபஸ் இன்ஃபைனைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சீக்ரெட் இருக்குது. நீங்கள் ஃபுல் புக்கை புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிற பேஜில் ஃபுல்லாக இருக்கணும். இப்போது இன்றைக்கி ஒரு பேஜ் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மோர் தென் இனஃப். ஆனால் அந்த ஒரு பேஜை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணியே ஆகணும். நீங்கள் ரீட் பண்ணும்போது டோன்ட் ரஷ், டோன்ட் ரேஷ், டோன்ட் கம்பேர், டோன்ட் பேனிக். ஜஸ்ட் பி ப்ரெசன்ட் வித் தட் ஒன் பேராகிராஃப். Presence improves memory. Presence reduces anxiety. Presence creates equality. Presence creates quality revision. நம்ம ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நம்மளோட ஹெட்குள்ளே ஒரு டயக்ராமை வரையணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை நம்ம வரைகிறப்போ நம்ம என்ன மைண்டில் நினச்சோமோ அது எக்ஸாக்டாக அங்கே வராது. அதை நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். பிகாஸ் wisdom is not in creation. Wisdom is in reputations. ஆஸ்பிரன்ஸ் புக் படிப்பாங்க, பட் ரிவிஷனை ஸ்கிப் பண்ணுவாங்க. அதனால மெமரி வீக் ஆகும். ரிவிஷன் இஸ் நாட் போரிங். ரிவிஷன் இஸ் பியூரிஃபிகேஷன் ஆஃப் நாலேஜ். டே லெவல் ரிவிஷன் வேணும், வீக் லெவல் ரிவிஷன் வேணும், மந்த் லெவல் ரிவிஷன் வேணும், டெஸ்ட் லெவல் ரிவிஷன் வேணும். எவ்ரி டைம் யூ ரிவைஸ் யுவர் மைண்ட் பிகம்ஸ் மோர் ஸ்டேபிள். உங்கள் கான்சன்ட்ரேஷனை ஒரு தீபம் மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு ஸ்லைட் விண்ட் வந்தால் அது குலுங்க தான் செய்யும். ஆனால் டிசிப்ளினை வச்சு விண்ட் வரலாம், தீபம் அங்கிட்ட இங்கிட்டும் ஆடலாம் அப்படின்றத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஹவ் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ 5 minutes ப்ரீ ஸ்டடி மெடிடேஷன் முக்கியம். 2வது டிஜிட்டல் மினிமலிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் 3வது விஷயம் சிங்கிள் டாஸ்க் ஃபோக்கஸ். ஒரே இதை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஸ்டடி டைமர்னு பார்க்குறப்போ 15 minutes ரெஸ்ட் விடுங்க ஃபார் 45 minutes ஸ்டடிக்கு. அதுக்கப்புறம் அவேர்னஸ் ஜேர்னலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். த மைண்ட் யூ ட்ரைன் டுடே வில் ரைட் யுவர் மெயின்ஸ் ஆன்சர் டுமாரோ.
யூபிஎஸ்சிக்கு படிக்க காரணம் தான் முக்கியம் அப்படின்றப்போ வாட் யுவர் இன்டென்ஷன் ஃபார் யூபிஎஸ்சி அப்படின்றத தனியாக ஒரு நோட்டில் எழுதுங்க. இஃப் யுவர் இன்டென்ஷன் இஸ் ஐ வாண்ட் டு எஸ்கேப் லைஃப், மைண்ட் பிகம்ஸ் வீக். ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப், மைண்ட் பிகம்ஸ் ரெஸ்ட்லெஸ். ஐ வாண்ட் பீஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் சர்வீஸ், மைண்ட் பிகம்ஸ் பவர்ஃபுல். நல்லா திங்க் பண்ணி படிச்சிங்கன்னா படிப்பு நல்லா வரும். ஆனால் சரியான காரணம் வச்சு படிக்காமல் இருக்கிறப்போ உங்களுக்கு பீஸும் இருக்காது, உங்களுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டியும் அதில் கிடைக்காது. யூபிஎஸ்சி ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் தான், பட் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க. ஒன் புக், ஒரு சப்ஜெக்ட், ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ், ஒன் பேத், ஒன் மைண்ட், ஒன் டைரக்ஷன். ஸ்மார்ட் நோட்ஸுக்கு என்ன பண்ணுறது? கீவேர்ட்ஸ், ஃப்ளோ சார்ட், ஒன் பேஜர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸுக்கு என்ன பண்ணுறது? பிஒய்க்யூ, மாக் டெஸ்ட், ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். வென் ஸ்ட்ராட்டஜி பிகம்ஸ் சிம்பிள், ப்ராக்ரஸ் பிகம்ஸ் பவர்ஃபுல். இப்போ டெய்லி 4 மணிக்கு எந்திரிங்க. டெய்லி ரொட்டீன், டெய்லி சைலன்ஸை பிளான் பண்ணுங்க. பட் திஸ் டிசிப்ளின் பிரிங்ஸ் ஃப்ரீடம். அதை மட்டும் உங்களோட மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. இஃப் யூ ஃபாலோ அ டைம் டேபிள், யூ வில் கெயின் ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் கம்பேரிசன், ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர். யூபிஎஸ்சி சக்ஸஸ்னா பிரில்லியன்ஸ் மட்டும் கிடையாது. இட் இஸ் அ காம்னஸ், கன்சிஸ்டன்சி ப்ளஸ் கிளாரிட்டி. இஃப் யூ வின் யுவர் மைண்ட் டுடே, யூபிஎஸ்சி வில் bow to you tomorrow. May your preparation be peaceful. May your journey be noble. May your success bring light to others. இவ்வளோ தூரம் நான் சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு லேக் ஆகுது அப்படின்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோ நான் மேக் பண்றேன். நான் வந்துட்டே இருக்கு. இப்போ என்னன்னா, நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபோன் வந்து iPhone 13 தான் வந்து நான் இப்போ ஒரே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க ஃபோன் என்ன ஆச்சு அப்படின்னா, பேட்ரி வந்து பல்ஜ் ஆகிடுச்சு. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், வெளியே ஒரு வேறு ஏதாவது கடையில், ஐ மீன் லோக்கல் கடையில் மாற்றினோன்னா 4.5க்கும் இல்லைன்னா 10Kக்கும் மாற்ற முடியும் ஃபார் ஆப்பிள் ஸ்டோர் போனோன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆப்பிள் ஸ்டோர்லேயே மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நாளைக்கு இபிஎஃப் எக்ஸாம், இன்றைக்கி இந்த மாதிரி நடக்குது. அதனால தான் இதில் இப்போது விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப அவுட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு போய் சர்வீஸ் கொடுக்கணும். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் முடிச்சுட்டு போய் சர்வீஸ் கொடுக்கணும். ஸோ அது வரையும் இந்த கிளாரிட்டி தான் இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். பை. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ முடிஞ்சு நான் வந்து ஃபார் என்னோட அந்த ஆப்பிள் ஐஃபோன்ஸ் சர்வீஸ் வர்றதுக்காக கொண்டு போகிறேன். அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டும் Okay. 70 வரைக்கும் தான் டிகிரேட். ஓகே. அதுக்கு மேலே என்ன ஆகும்னா பேட்டரி பல்ஜ் ஆகி டிஸ்பிளே இப்போ உங்கள் குட் டைம் இப்போ வரைக்கும் டிஸ்பிளேல இன்னும் லைன் வரல. ஓகே. ஆனால் டிஸ்பிளேல இன்னும் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க, சார்ஜிங் ப்ளக்இன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டிஸ்பிளேல லைன் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து கம்ப்ளீட்டாக கன்ஃபார்மாக சேஞ்ச் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போது 70 இருந்தாலே கொண்டு வந்துடணுமா ப்ரோ? அப்படியா? இப்போ வந்து நம்ம மிஞ்சி போனால் ஒரு 77 வரைக்கும் கொண்டு போகலாம். 70 தான். அதுக்கு கீழெல்லாம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்துக்கலாம். ஆனால் இல்லை ஏன் கேட்டேன்னா அப்பா மொபைலும் 70 வந்துச்சு, அதான் கேட்டேன். ஆமாம்.
ஆ ஆமாம் ஆமாம்